பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, கர்த்தர் நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் தொழில் மற்றும் வேலைகள் எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு சகாயத்தை தந்தருள்வாராக. தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபித்து கொள்ளுகிறேன். நீங்கள் எங்களுடைய ஊழியங்களுக்காக குடும்பமாக தேவ சமூகத்திலே ஜெபித்து கொள்ளுங்கள். அது எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இப்பொழுது கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 91:10 சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று அருமையான வேத புஸ்தகம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த வசனம் ஒரு அழகான கூடாரத்தை பற்றி பேசுகிறது. ஆம், கூடாரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வீடு. இரண்டாவது நம்முடைய சரீரம். இப்படி கூடாரம் என்று சொல்லி வேத புஸ்தகம் அருமையாக நம்முடைய தங்கியிருக்கிற வீட்டை குறித்து, நம் சரீரத்தை குறித்து அழகாக பேசுகிறது. ஆனால் இந்த இடத்துல, இந்த உலகத்தில் இந்த கூடாரத்தை எப்பொழுதும் வாதையும் பொல்லாப்பும் சூழ்ந்து கொள்ளுகிறது என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், வாதையும் பொல்லாப்பும். அப்போ இந்த கூடாரத்துக்கு எவ்வளவு ஆபத்து பாருங்கள். தேவன் நமக்கு தந்த சரீரத்திற்கு, தேவன் நமக்காக கர்த்தர் கட்டி கொடுத்திருக்கிற இந்த கூடாரத்திற்கு நிறைய ஆபத்துகள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பாருங்கள், சங்கீதம் 55:9 சொல்லுகிறது, ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும் கொடுமையும் சண்டையும் நகரத்தில் கண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போது கொடுமையும் சண்டையும் இன்றைக்கு நம்முடைய கூடாரங்களை பாதிக்கிறது, நம்முடைய வீட்டை பாதிக்கிறது, நம்முடைய சரீரங்களை அதிகமாக பாதிக்கிறதை பார்க்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஒருவேளை ஏதோ ஒரு விதத்தில் கொடுமைப்படுத்தப்பட்டு அல்லது சண்டையினால், நாவின் சண்டையினால் எங்கோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டு மனதிலே மிகவும் காயப்பட்டவர்களாய் நீங்கள் காணப்படலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வாதையும் பொல்லாப்பும் உனக்கு நேரிடாது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் நம்மை அழைத்த கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்னா, நம்மளை பாதுகாப்பற்ற தன்மையில் கர்த்தர் நம்மளை விட்டு விட மாட்டார். கொடுமையும் சண்டையும் சுற்றி திரிந்தாலும் நம்முடைய கூடாரங்களை பாதுகாப்பதிலே அவர் வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 55:10 எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றி திரிகிறது, அக்கிரமமும் வாதையும் அதன் நடுவிலே இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் வீட்டை சுற்றிலும் நீங்கள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை தெளித்து ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும் உங்கள் கூடாரத்திலே ஒரு குடும்ப ஜெபம் அந்த கூடாரத்தை சுற்றிலும் இருக்க வேண்டும். ஆம், வாதையும் பொல்லாப்பும் நிறைந்திருக்கிற பூமியிலே நம் கூடாரம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், இந்த கூடாரம் வாதையும் பொல்லாப்பும் நெருங்காமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே சில விஷயங்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். வாதையும் பொல்லாப்பும் நம் கூடாரத்திற்குள்ளே வரக்கூடாது என்று நீங்கள் நம்பினால் அல்லது விரும்பினால் இந்த காரியம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? அல்லது இல்லை என்றால் அதை இப்பொழுதே நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். சங்கீதம் 118:15 எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமான்களுடைய கூடாரங்களில் கெம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கூடாரத்திற்கு வாதையும் பொல்லாப்பும் வரக்கூடாது என்றால் அந்த கூடாரத்திலே இரட்சிப்பு இருக்க வேண்டும். ஆம்,
ரட்சிப்பு என்பது நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. பாருங்கள், ரட்சிப்பு என்பது இன்றைக்கு குடும்பங்களில் அது காணப்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டும். சில இடத்துல மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார். சில குடும்பங்களில் கணவனும் மனைவியும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்காது. இப்படி ரட்சிப்பு இருந்தும் இல்லாத ஒரு நிலை குடும்பத்தில் இருக்குமானால் அந்த குடும்பத்துக்குள்ளே வாதையும் அந்த குடும்பத்துக்குள்ளே பொல்லாப்பும் அடிக்கடி வந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட்டிருக்கிற மனைவி தன்னுடைய கணவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எப்பொழுதும் அதற்காக ஒரு பிரயாசத்தை எடுக்க வேண்டும். எப்பொழுதும் அந்த கணவன் ரட்சிக்கப்படுவதற்கு இடம் உண்டாக்க வேண்டும். ஆம், ஒரு மனைவியோ ஒரு கணவனோ ரட்சிக்கப்படாத பட்சத்தில் ரட்சிக்கப்பட்ட நபர்கள் அதற்கு இடம் உண்டாக்க வேண்டும். ஆம், கணவரிடத்தில் சொல்ல வேண்டும், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போக வேண்டும், பார்த்துக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போங்க, நமக்கு கர்த்தர் முக்கியம், நம்முடைய கூடாரம் நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கணவரோடு கூட பேசணும். காலையில் எழுந்திரிச்சவனே நீங்கள் வேலைக்கு போங்க, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் கணவனுடைய ரட்சிப்பு எவ்வளோ முக்கியமோ மனைவியினுடைய ரட்சிப்பு அவ்வளோ முக்கியம். ஆகவே 2 பேரும் ரட்சிக்கப்பட்டு பிள்ளைகளையும் ரட்சிப்பின் வழியிலே நடத்த வேண்டும். ஆம், நீதிமான்களுடைய கூடாரத்தில் கெம்பீர சத்தம் உண்டு. அப்போஸ்தலர் 16:31 எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்க. ரட்சிப்புனா என்ன? ஆலயத்துக்கு போவது, வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது என்பதை நாம் நினைக்கிறோம், அது உண்டு. ஆனால் அங்கே அப்போஸ்தலர் 16:31 என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது கர்த்தர் உங்களுக்காக மரித்ததை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் உங்களுக்காக எழுந்ததை விசுவாசிக்க வேண்டும். அவர் திரும்பவும் ஆகாய வீதியில் வருவார், அப்பொழுது நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு நான் அவரோடு கூட இருப்பேன். இந்த பூமி தற்காலிகமானது என்ற ஒரு சிந்தை எப்பொழுதும் நமக்குள்ளும் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளும் இருக்க வேண்டும். இதுதான் ரட்சிப்புக்கு அடுத்த அடையாளமாக இருக்கிறது. அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள ரட்சிப்பு இருக்கிறதா? ஒருவேளை இல்லை என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இன்றைய தினம் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய கூடாரத்திற்குள்ளே வாதையும் நோயும் பிசாசுடைய கிரியைகளும் தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். 2வது காரியம் என்ன? ஒரு கூடாரத்திற்குள்ளே வாதையும் பொல்லாப்பும் வரக்கூடாது என்றால் அந்த கூடாரம் எப்பொழுதும் விசாரிக்கப்பட வேண்டும். ஆம், யோபு 5:24 சொல்லுகிறது, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். அப்போது ஒரு விசாரிப்பு இருக்கணும். பிள்ளைகள் அவங்க இஷ்டத்துக்கு போட்டோம், வளர்ந்துட்டாங்க, மனைவி பார்த்துக்கிடுவாங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி கணவர் அந்த சம்பாதித்த பணத்தை மாத்திரம் கொண்டு வந்து வீட்டில் கொடுத்து விட்டு தூங்குவதும் சாப்பிடுவதும் மறுபடி வேலைக்கு ஓடிவிடுவதுமான ஒரு நிலை எப்பொழுதுமே நமக்குள்ளே இருக்கக்கூடாது. கணவனை மனைவி விசாரிக்க வேண்டும், மனைவி கணவனை விசாரிக்க வேண்டும், 2 பேருமாக சேர்ந்து பிள்ளைகளை விசாரிக்க வேண்டும். இன்றைக்கு விசாரிப்பு என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? விசாரிக்கணும். விசாரிச்சாதான் ஒருத்தருக்கு ஒருத்தருடைய ஆழ் மனதில் இருக்கிற வேதனைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிந்து கொண்டு ஜெபிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். நாம் என்ன செய்கிறோன்னா, இன்னைக்கு ஒருத்தர் மேலே எல்லா பாரத்தையும் தூக்கி வச்சுட்டு பிள்ளைகளை என் வீட்டம்மா பார்த்துக்கிடுவா, என் மனைவி வீட்டு காரியங்களை பார்த்துக்கிடுவாங்க, என்னுடைய எல்லா காரியத்தை அவங்க பார்த்துக்கிடுவாங்க, நான் உழைப்பேன், நீ வீட்டுக்கு வருவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், மறுபடியும் வேலைக்கு போவேன், இப்படி ஓடிக்கொண்டு இருக்கிற எத்தனை சகோதரர்கள் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, குடும்பத்தை நீ விசாரிக்கணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ விசாரிப்பு உள்ள குடும்பத்தில் என்ன வராதுன்னா
வாதையும் உபத்திரவமும் வராது. இன்றைக்கு அநேகர் இதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தை விசாரித்து பாருங்க, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து கனம் பண்ணுவார். ரெண்டாவது காரியம். மூணாவது காரியம் என்ன தெரியுமா? ஒரு கூடாரம் என்று ஒன்று இருக்கும்போது அதை சீரமைக்கிற பணி அடிக்கடி இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளை பாருங்கள், அந்த கூடாரத்தை, அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை, கணவனை, மனைவியை ஏதாவது தவறு செய்துவிட்டால் அவர்களை ஓரங்கட்டுவார்கள். நீ இப்படித்தானே, நீ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ அந்த நாட்கள் முதல் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரியவோ ஒரு சகோதரனையோ அல்லது ஒரு பிள்ளையவோ ஒரு குடும்பத்தில் ஓரங்கட்டும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே பொல்லாப்பு வந்துடும். அப்போ நம்ம என்ன செய்யணும் என்று நம்ம வேத புஸ்தகத்தில் பார்க்கும்போது ஆமோஸ் 9:12 சொல்லுகிறது, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பிள்ளை தான் தவறு செய்துட்டுனா உடனே அடிக்கிறவர்களோடு கூட சேர்ந்து நாமளும் பாய்ந்து போகிறோம். அப்படி கிடையாது. ஒரு பிள்ளை ஒரு தவறு செஞ்சிட்டான்ப்பா அப்படின்னு வரும்போது சொல்லணும், பிள்ளை பயப்படாத, நீ செஞ்சது தவறு தான், ஆனால் இனி செய்யாத, அப்பா உன் கூட இருக்கிறேன் சொல்லி பாருங்க. ஆனால் அப்படி சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. இன்றைக்கு அநேக பெற்றோர், அநேக பிள்ளைகளை இப்படித்தான் நம்முடைய உள்மனதில் ஒரு நியாயப்பிரமாணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் அதே கண்ணோட்டத்தோடு பார்த்து அவர்கள் மேலே ஒரு பெரிய பாரத்தை தூக்கி வைத்து விடுகிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. ஆண்டவராகிய தேவன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போது நம்முடைய கூடாரத்தில் அடிக்கடி சீரமைப்பு நடக்க வேண்டும். பழுதாய் போனதை சரி செய்ய வேண்டும். ஆம், மங்கி போனதை மறுபடியும் அது நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இப்படி ஒரு கணவனும் மனைவியும் தன் குடும்பத்தை சீரமைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சீரமைக்கும் போது வேதம் சொல்லுகிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் உங்கள் கூடாரத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலே கொடுங்கள். ஆண்டவரே, என் வீட்டை சுற்றிலும் நீர் பாதுகாத்து கொள்ளும். என் வீட்டுக்குள்ளே உம்முடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். என் சரீரத்திலும் என் பிள்ளைகளுடைய சரீரத்திலும் வாதையும் பொல்லாப்பும் வராதபடி பார்த்து கொள்ளும் என்று சொல்லி தேவனுடைய வல்லமை உள்ள கரத்துக்குள்ளே கொடுத்து பாருங்க. நீங்கள் இழந்து போன ரட்சிப்புக்குள்ளே திரும்ப வாங்க. உங்கள் கூடாரத்தை நீங்கள் விசாரிங்க. மூன்றாவது, உங்கள் கூடாரத்தை நீங்கள் சீரமைப்பு பண்ணுங்க. இப்படி செய்யும்போது அந்த வசனம் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். சங்கீதம் 91:10, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போமா? நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட எங்கள் ஆண்டவராகிய தேவன், அப்பா, வாதை உன் ஆண்டவரே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே. இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளும். அவருடைய சரீரங்களில் இருக்கிற வியாதிகளை கர்த்தர் எடுத்து போடும். சகோதரனுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சரீரத்தில் உள்ள வியாதிகளையும் கர்த்தர் ஆண்டவரே குடும்பத்திலிருந்து எடுத்து போடுவீராக. அப்பா, என்றைக்கோ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு இழந்து போன நிலையில இருந்தாலும் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். உங்க பிள்ளைகளுடைய வீட்டிலிருந்து வாதையையும் பொல்லாப்பையும் கர்த்தர் எடுத்து போடும். மீண்டுமாக உம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரத்தை நீர் விசாரித்து ஆசீர்வதித்து அதில் உள்ள கவலைகளை எல்லாம் வியாதிகளை எல்லாம் எடுத்து போட்டு குணமாக்குவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல தகப்பனே, வீட்டிலே தவறு செய்து மனம் திரும்ப வேண்டும், நான் நல்ல நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று இருக்கிற எல்லாருக்கும் மறு சீரமைப்பு உண்டாகத்தக்க
பெரியவர்கள் ஜெபித்து இந்த காரியங்களை எடுத்து அந்த கூடாரத்தை ஆண்டவரே செப்பனிடத்தக்க நீர் அவர்களுக்கு ஞானத்தையும் புத்தியையும் விவேகத்தையும் கர்த்தர் தந்தருளுவீராக. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. உங்க கரமானது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மேலே, ஆண்டவரே அவருடைய குடும்பத்தின் மேலே, அவருடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய கரம் வைக்கப்படுவதாக. அவர்கள் பலப்பட்டு போவார்களாக. உங்க கரத்துல தாழ்த்துகிறோம் ஐயா. இம்மட்டும் இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு நீர் அவர்களை ஆசீர்வதிச்சதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.